பாருங்கள், இப்போது சின்னதாக தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சம்ம வந்து நோட்டில் எழுதி தான் போடுறோம். உறுப்புகளின் பெருக்கல் பலன்களை காண்க. உறுப்புகளின் பெருக்கல் பலனை காண்க. நம்ம இந்த டேப்லெட் காலம் நல்லா பார்த்துட்டோம். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதையும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. உறுப்புகளின் பெருக்கல் பலனை காண்க. இப்போது -2m இன்ட்டு 2m² இன்ட்டு -3mn. பார்த்துட்டீங்களா சம்ம? செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் -2mn இன்ட்டு 2m பவர் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்குமே இருக்குது, இது ஒன்றி நல்லா பாருங்கள். இன்ட்டு -3mn. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இது எதுவுமே பண்ணல. -2mn இன்ட்டு இதை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்குமே வரும். 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. m ஸ்கொயர் தான். இன்ட்டு -3mn. அது அப்படியே தான் எழுதியிருக்கேன், எதுவுமே பண்ணல. இப்போ பாருங்கள், ரெண்டாக பண்ணாலும் பண்ணலாம், மொத்தமாக பண்ணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சம் கொண்டு 2 ஒன்று மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். -2 × 4 -8. -2 × 4 -8. கெழுவை ஒண்டி பெருக்கிறோம், கொஃபிஷியன்ட் ஒன்று போட்டு பெருக்கியிருக்கோம். அப்புறம் m, இது பாருங்கள், m வெறும் m தான், மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். m⁴ இன்ட்டு m ஸ்கொயர். அப்படின்னாகும் இந்த பவர் ஆட் பண்ணிக்கணும், 1 + 2. இப்போ இங்கே என்ன, இது m⁴ இருக்குது, இங்கே m ஸ்கொயர் இருக்குது. அப்போது m⁴ மாறுது. m⁴. இங்கே n இல்லை, இங்கே n இருக்குது. அந்த எண்ணை எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே பெருக்கி போட்டுக்கணும், சேர்த்து போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை பெருக்கியாச்சு. இதை பண்ணணும் மறுபடியும். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, -3mn. இப்போ பாருங்கள், நியூமரிக்கலை தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ரெண்டுத்துலேயுமே மைனஸ் இருக்குது. -1 ஆகிடும். ப்ளஸ்ஸை போட வேண்டிய அவசியமே இல்லை. 8 × 3 = 24. 8 × 3 = 24. இங்கே பாருங்கள், இங்கே கியூப் இருக்குது. மறுபடியும் ஒரு m இருந்தால் என்ன பண்ணணும், பவர் 1 போட்டு ஆட் பண்ணால் m⁴ எப்படி வருதுன்னு தெரியுதா? ஏற்கனவே m³ இருக்குது. இன்ட்டு m மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எம்முடைய பவர் வந்து 1. 3 + 1 4. அப்போ இந்த எம்மையும் இந்த எம்மையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் m⁴. என்னையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் n ஸ்கொயர். இங்கே பாருங்கள், n × n, இங்கேயும் 1 இங்கேயும் 1. 1 + 1 2, n ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போ புரியாது? நல்லா பார்த்துக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது சிம்பிள் இருந்தால் கவனிக்கணும், பவர் இருந்தால் அது மாதிரி ப்ராக்கெட்லாம் போட்டிருந்தா அது இன்னும் ஸ்பெஷலாக கவனிக்கணும். சிம்பிள் மறுபடியும் மைனஸும் ப்ளஸ் ஆனதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேர்ட் சம் போட்டிருக்கோம். தேர்ட் சம் என்ன இருக்குது, 3mn இன்ட்டு எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த ப்ராக்கெட் போட்டாவே மல்டிப்ளிகேஷன் குறி போடணும்னு அவசியம் இல்லை. ப்ராக்கெட் போட்டாவே இது ஃபுல்லாக இதால் பெருக்கணும். m³ n³ மைனஸ் mn² + 7mn². இது எல்லாத்தையும் mn-ஆல் 3mn-ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம், பார்த்துக்கோங்க. சாரி, இது வேறு சம்மு, நம்ம தப்போ சொல்லிட்டோம். இது செகண்ட் சம் வந்து இப்போ இந்த சம் தான் போட போகிறோம். 3x² இன்ட்டு -3xy³ இன்ட்டு x² இதுதான் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இது ஒரே ஸ்டெப்பாலே போட்டலாம். இங்கே நான் ரெண்டுத்தையும் தனியாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். ஸோ ஒரே டைம்லேயே என்ன பண்ணலாம், 3 நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 3 நம்பர்னா என்ன, இது இது இது. இங்கே நியூமெரிக்கல் எதுவுமே இல்லைன்னா
எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு பக்கத்தில் எந்த நம்பருமே இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. எண் கெழுவே இல்லைன்னா நீங்களே இங்கே ஒன்று இருக்குன்னு தெரியும். இதனுடைய எண் கெழு ஒன்று தான். ஒன்றால் பெருக்கும்போது எந்த வேல்யூவும் மாறாது. அப்போ இதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். எண் பாருங்கள், 3 3 9 தான். இது ஒன்று ஒரு 9 9. ஆனால் மைனஸும் ப்ளஸும் சேரும்போது என்ன ஆகும்? -9. புரியுதுங்களா? 3 3 9 மைனஸ் குறி இருக்கு, மைனஸ் போட்டிருக்கோம். இதுக்கு எதுவுமே இல்லை, ஒன்று இருக்கு. ஒரு 9 9 தான், வேல்யூ மாறாது. இப்போ அடுத்தது பாருங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே வெறும் எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இந்த இடத்துல எதுவுமே எல்லாம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? எக்ஸ் பவர் 5 வருதா? இங்கே எக்ஸ் பவர் 5 வந்துருக்கா? இங்கே பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயரு, இந்த எக்ஸுக்கு எக்ஸு, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ பவர் என்ன ஆகுது? எக்ஸ் பவர் 5. அப்போ நம்ம இங்கே எக்ஸ் பவர் 5 போட்டுடலாம். ஒய் பாருங்க, இப்போ பாருங்க எதுவுமே இல்லை. இங்கே 1 1 + 3 4 4 + 2 ஒய் பவர் 6. ஓகேவா? இப்போ பாருங்க, இங்கே ஒய் தான் இருக்கு, இங்கே ஒய் கியூப் இருக்கு. அப்போ ஒய் பவர் 4 ஆகுது. அப்போ ஒய் பவர் 6. இப்போ இந்த சம்மு ஈஸியாக இருக்கா? நம்ம அடுத்த சம் போகிறோம். தேர்ட் சம் உங்களுக்கு நான் போடல. இங்க பாருங்க, தேர்ட் சம் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், நீளம் அகலம் உயரம். அப்போ என்ன பண்ணோம்? இது மூணுத்தையும் இப்போ நம்ம இதை மல்டிப்ளிகேஷன் பண்ண மாதிரி இதை மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அதனால் நான் இந்த சம்மை போடல. என்ன பார்த்துக்கோங்க, 4 × 3 12, 12 × 2 24. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, நான் ஆன்சர்லையும் 24 வரும். பவர் ஆட் பண்ணுறோம். பியோடைய பவர் 1, இங்கே பியோடைய பவர் 1, பியோடைய பவர் 2, 1 2 3, இங்கே ஒரு 3 6. புரிஞ்சிச்சிங்களா? அது நம்பரை பெருக்கிட்டு பவர் ஆட் பண்ணி போட வேண்டியது தான். அதனால் இதை போடல. அடுத்தது இப்போ நேராக ஃபோர்த் சம் தான் போட போகிறோம். ரொம்ப கரெக்டாக போடும்போது என்ன பண்ணுறீங்க, இது பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்படியே ஒரே நேரத்திலே இதையும் பண்ணால் முடிஞ்சு போச்சு. I2 10. எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ் ஒய் தான். புரிஞ்சுதுங்களா? இங்கிலீஷ் லெட்டர் எது இருந்தாலும் பெருக்கும் போது பக்கத்தில் போட்டால் போதும். பெருக்கல் பவர் இருந்தால் கூட்டி போடணும். இது இல்லாமல் இது வேறு வேறு இருக்கும்போது இதில் பவர் அப்படியே இருந்தாலும் அதே பவர் தான் போடணும். எக்ஸையும் ஒய்யெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இது நம்பர் மைனஸ். இப்போ பாருங்க, I3 எவ்வளோ? 15. அப்படின்னா I2 10, XY அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டோம். 3 5 15. அந்த எக்ஸையும் கண்டிப்பாக போடணும். ஓகேவா? இந்த எக்ஸு ஒய் இருக்கு, XY போட்டோம். இங்கே எந்த எழுத்தும் இல்லாதனால 3 5 15 போட்டு அந்த எக்ஸை போட்டுக்கணும். ஈஸியாக இருக்காது. அடுத்தது பாருங்க, பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ தான் தெரிஞ்சிச்சுல்ல உங்களுக்கு. இங்கே எல்லா இடத்துலையும் நம்பர் இல்லைனா ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஒரு 3 இங்கிலீஷ் லெட்டர் ஈஸியாக வந்துருச்சு, நியூமரிக்கல் நம்பர் வந்துருச்சா? அப்புறங்க இங்கே M1 இருக்குது, இங்கே M³ இருக்குது. அப்படின்னா ஆகும், M-ம் M³ சேரும்போது M பவர் 4, M-ம் M³ சேரும்போது M பவர் 4, N-ம் N³ சேரும்போது N பவர் 4. இது முடிஞ்சுதா? அடுத்தது பாருங்க, இங்கே 3 இருக்கு, அங்கே -5 இருக்கு. நீங்கள் பெருக்கல் அப்புறம் போட்டாலும் முதல்ல குறியை போட்டுருங்க. 3 5 15. MN² என்ன ஆகும்? இங்கே 2, இங்கே 1, அப்போ M பவர் 3. இங்கே N, அங்கேயும் N, இங்கேயும் 1, அங்கேயும் 1, அப்போ N². இப்போ
ஏன் இங்கே ப்ளஸ் போடுறோன்னா இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு 3 21. இங்கே M1 அங்கேயும் M1 அப்போ M ஸ்கொயர் ஆகுது. இங்கே N1 அங்கே N2. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக பெருக்கி போடுவோம். நம்பர் இருந்தால் பெருக்கிங்க. நம்பர் இல்லைனா அங்கே 1 தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஒரு 3 போட்டாச்சு. M1 இருக்குது, M3 இருக்குது, அப்போ M4 ஆகுது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 5வது சம்முக்கு வந்திருக்கோம். 5வது சம்மில் ஒரு வித்தியாசம் என்னன்னா 2 நம்பராக பெருக்க போகிறோம். 2 நம்பர்னா என்ன, ரொம்பலாம் பயம் இல்லை, சிம்பிளாகவே போட்டுக்கலாம். இந்த நம்பரை வச்சு ஃபஸ்ட்டு இதே மாதிரி மாறிடும், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, இதை வச்சு இங்கே 2x, அங்கே 5xக்கு பதில் இங்கே 2xை போட்டுக்கிறோம். ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே பெருக்கிறோம். பிரித்து போட்டே பெருக்கிறோம். ஒரு வாட்டி வேணால் அடுத்த வாட்டி அப்படியே போட்டு பெருக்கலாம். பிரித்து போடுறோன்னா என்னன்னு பாருங்க, 2x மட்டும் எடுத்துக்கிறோம். 2x மைனஸ் 4. இப்போ இங்கே என்ன குறி இருக்குது, ப்ளஸ் இருக்குது, இங்கே 3 இருக்குது. நல்லா பாருங்கள், இங்கே 2 நம்பர் இருக்குது. முதல் நம்பரை வச்சு இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். நம்ம பெருக்கிற மாதிரி தான் எழுதியிருக்கோம், இன்னும் பெருக்கல. முதல் நம்பர் எழுதிட்டு இதை பெருக்க போகிறோம். 2வது நம்பர் எழுதிட்டு என்ன பண்ணணும், இதே நம்பரை தான் பெருக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, நம்ம இந்த 2 நம்பரை தான் பிரித்து எழுதியிருக்கிறோம், பெருக்கெல்லாம் செய்யல, இதை பிரித்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன வரும், ஈஸியாக 2 2 4. இங்கே x1 இருக்குது, அங்கேயும் x1 இருக்குது, அப்போது x ஸ்கொயர். இங்கே மைனஸ் ஆயிடுச்சு, மைனஸ் போட்டுக்க வேண்டியதான். 4 2 8x. இப்போ கூட்டல் குறி போடும்போது இதுவும் கூட்டல் தான், அப்போது 3 2 6x. இப்போ பாருங்க, இதில் மைனஸ் இருக்கு, மைனஸ் 12. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இது மாதிரி எத்தனை சம் கொடுத்தாலும் நீங்கள் போட்டுடலாம், நான் எதுவும் போட போகிறது இல்லை. அடுத்தது பார்ப்போம். பாருங்க, இது வந்து 4th சம்மு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த 2 நம்பருக்கும் பக்கத்துல என்ன இருக்கு, முன்னாடி ஒரு நம்பர் சேர்த்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இதை ஒரு பெருக்கலா போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்க மொத்த பெருக்கலையும் போடலாம். இப்போ என்ன ஆகும், 3x பெருக்கினாக்க 3x 3 பாருங்களா. இப்போ பிராக்கெட் பக்கத்தில் இருக்க நம்பர்லாம் ஒன்றா பெருக்கி போட்டோம். இப்போ தான் நம்ம பெருக்கலே பண்ண போகிறோம். இதை 2 பெருக்குனா 2x, அப்புறம் -2. எப்பயாவது நம்ம கவனம் குறைவாக தான் பண்ணுறோம், கணக்கு எல்லாருக்கும் தெரியும். 3 × x 3x 3 15க்கு மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டோம். 2 × x 2x 1 2 -2. இப்போ தான் நம்ம அங்கே பிரித்து போட்டு பெருக்கணும். இப்போ நேராகவே பெருக்கலாமா, நேராக பெருக்கிறது ரொம்ப ஈஸி தான். பாருங்க, நேராக பெருக்கணும்னாலும் பெருக்கிடலாம். நேரம்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இதை வச்சு இதை பெருக்கிறோம், மறுபடியும் இதை வச்சு அங்கே பெருக்கிறோம். நேராகவே பெருக்கி காட்டுறேன். இங்கே 3 அங்கே 2 3 2 6. இங்கே எக்ஸு அங்கேயும் எக்ஸு, அப்போது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை வச்சு இதை பெருக்கிட்டோம், இதை வச்சு மறுபடியும் அங்கே பண்ணோம். 3 2 அதே 6 தான், அங்கே எக்ஸ் இல்லாதனால வெறும் எக்ஸ் தான். 3 2 6 -6 எக்ஸு. இப்போ பாருங்க, இதை வச்சு இது ரெண்டுத்தையும் நேராக பெருக்கிட்டோம். அடுத்தது இதை வச்சு இது ரெண்டுத்தையும் பெருக்க போகிறோம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஒரு மைனஸ் வந்தாலும் பெருக்கும்போது என்ன ஆகும், -15 2 30 எக்ஸு ப்ளஸ் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 30. இப்போ பாருங்க, ஒரே குறி இருந்தால் ஒன்றா கூட்டிக்கோங்க. இது ரெண்டும் ஒரே குறி இருக்கா, 6x ஸ்கொயர் மைனஸ் ஒரே குறி வந்தால் கூட்டி அதே குறி தான் போடணும். வேற வேற குறி வந்தால் மட்டும்தான் கூட்டல் கழித்தல் பார்க்கணும். ஒரே குறி வந்தால் கூட்டி
அதே குறியை தான் போடணும். இதே பெருக்கல் மாதிரி திடீர்னு மைனஸ் ப்ளஸ்லாம் போட்டுறாதீங்க. அது பெருக்கலுக்கு. இந்த வித்தியாசம்லாம் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 6th சம் பாருங்க. விடுபட்ட மதிப்புகளை காண்க. விடுபட்ட மதிப்புகளை காண்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. எது எதெல்லாம் விடுபட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இப்பதான் நமக்கு பெருக்கல் நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால இதுல ஒன்றும் சந்தேகம்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்க இங்க எட்டுல என்ன போட்டா இந்த ஆன்சர் வரும்? இங்க பாருங்க, இது பிளஸ்ல இருக்கு, இங்க ஆன்சர் மைனஸ் வந்துருக்கு. சப்போஸ் இங்க என்ன வரணும்? கண்டிப்பா மைனஸ் தான் வரணும். குறிய ஒண்டி ஃபர்ஸ்ட் போடுங்க. என்ன வருதோ அது ஓகே. மைனஸ் பண்ணும், போட்டாச்சா? ஓகே. இங்க 6 இருக்கு. 6 எதால பெருக்குனா 12 வரும். 6 2 12. ஓகேவா? இப்போ நியூமெரிக்கல் வேல்யூ முடிஞ்சு போச்சு. இங்க எக்ஸ் தான் இருக்கு. எக்ஸோடைய பவர் 1 தான் இருக்கு. அங்க எக்ஸ் பவர் 3 இருக்கு. அப்போ இங்க கண்டிப்பா எக்ஸ் ஸ்கொயர் போட்டாகணும். இப்போதானே எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் கியூபா மாறும். இங்கேயும் ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு, அங்கேயும் ஒரு டைம் தான் இருக்கு. அப்போ முடிஞ்சு போச்சு. ஆன்சரு இவ்வளோதான். -2 எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கு 6 2 12க்கு 12. இந்த மைனஸ் இருக்கு, -12. எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரும் பண்ணால் எக்ஸ் கியூபு. இந்த ஒய் சேர்ந்து வரும்போது ஒய் வந்துடுச்சு. ஓகேவா? அடுத்தது பாருங்க. இதுல நிறைய டேஷ் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதால பெருக்கிட்டு அதுக்கப்புறம் போடுற மாதிரி தான் வருது. பிராக்கெட் போட்டு இது மாதிரி கொடுத்தாங்கல்ல, அப்போ இதை என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் விட்டு எடுத்துடலாமா, இல்லை அப்படியே போடலாமா? அப்படியே போடனாலும் போடலாம். ஏன்னா நம்ம பெருக்கி தான் போட போறோம். இதை பெருக்கி போட்டா அங்க என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். I2 10, I2 10. இங்க என்ன இருக்கு? இதையும் தான் பெருக்க போறோம். இங்க எக்ஸே இல்லை, அப்போ எதுவுமே இல்லைனாலும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் அங்கே வரும். இங்கே ஒரு ஒய் பவர் 1, இங்கே ஒய் பவர் 1. அப்போ ஒய் ஸ்கொயர். இதனுடைய ஆன்சர் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அங்கே போட்டாங்க. நம்ம எதுவுமே பண்ணணும், இதை பெருக்கி அங்கே போட்டாங்க. இங்கே பாருங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. ஆனால் இங்கேயும் 2 தான் இருக்கு, அங்கேயும் 2 தான் இருக்கு. அப்போ நம்ம 1 போட்டால் போதும். 2 2. 1 போடலாமா வேணாமான்னு யோசிச்சு பாருங்க. இங்கே எக்ஸ் ஒய் இருக்கு, ஏற்கனவே இங்கே ஒய் இருக்கு. அப்போ வெறும் எக்ஸ் போட்டாவே போதும். பாருங்க, இந்த மைனஸ் எக்ஸா இருக்கு, என்ன பண்ணோம்? இங்கே ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து மைனஸ்ன்ற குறி வந்துடுது. 2 ஏற்கனவே இங்கே தான் இருக்கு. அப்போ அந்த 2 அங்கே வந்துடுது. இங்கே ஒய் இருக்கு, அந்த ஒய்யும் அங்கே வந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக வந்திருக்க எக்ஸுக்காக இங்கே ஒரு எக்ஸ் போடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இருக்க 2 அங்கேயும் இருக்கு, அங்கே இருக்க ஒய் இங்கேயும் இருக்கு. இங்கே மைனஸ் சம்லேயே கொடுத்துருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே மைனஸ் வருது. இந்த இதுவும் ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து மைனஸ் வந்துருச்சு. நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறது இந்த எக்ஸ் மட்டும்தான். இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ் சேர்க்குறோம். அப்போ தான் என்ன ஆகும்? -2 XYன்னு வருது. அடுத்ததுக்கு பாருங்க, இங்கே 2 இருக்கு, அங்கே 6 இருக்கு. அப்போ கண்டிப்பாக 3 அவங்களே கொடுத்துட்டாங்க. 3 2 6. ஒய்யும் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒய் பவர் கியூப் இருக்கு. என்ன பண்ணுறீங்க? ஒய் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க பாருங்க, 3 2 6. ஒய் பவர் 1ம் ஒய் பவர் ஸ்கொயரும் சேர்ந்தா புரிஞ்சது. விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான சம்மு. இந்த பொறுத்துகையில் ஒன்றுமே இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. இது நமக்கு இப்போ பெருக்கல் நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. 3 12, ஆனால் மைனஸ் இருக்கு, -12 ஒய் கியூப். ஓகேவா? இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒய் தான் இருக்கு. ஒய் ஸ்கொயர்னா 2, ஒய்னா 1, 2 1 கூட்டினா 3. -12 ஒய் கியூப் எங்கே இருக்கு பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஃபோர்த் வந்து ஃபர்ஸ்ட்டாக வருது. ரெண்டாவது பாருங்க, மைனஸு ப்ளஸ்ஸு. அப்படின்னா ஆகும் -10 எக்ஸ் கியூப் ஒய். இந்த ஒரு லெட்டர் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும், வேற எதையும் பார்க்க வேண்டாம். -10 எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் சேர்ந்தா எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய். அது பக்கத்தில் இதெல்லாம் பொறுத்து வரும்போது நம்ம இதை ஷார்ட்டாக பிடிச்சிடலாம்.
இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வேணால் எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 5x². இங்கே பாருங்கள் 5x³ மைனஸ் இது 3. நாலாவது 2 2 4 x². 4x² எங்கே வந்திருக்கு? இங்கே வந்திருக்கா? இது a + b × a - b ஃபார்முலா தான். ஓகேவா? அப்போ a² - b². இது என்ன பண்ணலாம்? பிரித்து கூட எழுதலாம். 2x² 3² எழுதலாம். இதுதான் வந்து டி, நாலாவது. இப்போ இதை பிறகுனாக்கா 20x²y 20x²y. ஓகே, இது வந்து அஞ்சாவது. இன்னொன்று பார்க்கவே வேண்டாம், முடிஞ்சு போச்சு, 5 தான். இது மாதிரி ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு நம்ம இப்போ சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4, அடுத்தது 5, அடுத்தது 2, அடுத்தது 4. ஒன்று 2 3. 1 வந்து 4, 2 5, 3 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து 4th, இது 5th, 3rd வந்து 2nd. கரெக்டாக இருக்கு. 4th வந்து 3. 4th வந்து 3. ஓகே, இதான் கரெக்ட் ஆன்சரா? சரி, இப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். பொறுத்துன்றது கண்ணை மட்டும் போட்டுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, பெருக்கி போட்டுக்க வேண்டியதுதான். தூரமும் வேகத்தையும் கேட்டால் என்ன பண்ணோம்? இவ்வளோ நேரம் பெருக்கின மாதிரி இந்த நம்பரையும் பெருக்கிட வேண்டியதுதான், ஒன்றும் இல்லை. அப்புறம் கோல் குறி தான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு பாருங்கள். கரெக்டாக கொஸ்டினை படித்து பார்த்துக்கோங்க. (7p³ மற்றும் 2p² ஹோல் ஸ்கொயரின் பெருக்கற் பலனை காண்க. இங்கே பாருங்கள், இது 2 கிடையாது. இந்த பவரையும் மாற்றணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நான் எழுதியே காட்டிடுறேன். பெருக்கற் பலன் தான் கேட்டிருக்காங்க. 7p³ × 2 இங்கே பாருங்கள், இது மாதிரி கொடுத்தா முதல்ல இதனுடைய வேல்யூ முடிச்சிடுங்க. 7p³ × இது என்னாகும்? இந்த ஸ்கொயருக்கு பதில் என்னாகும்? 4ஆக மாறிடும். p⁴ மாறுது. இந்த ஸ்கொயர் வந்து இங்கே 4ஆக மாறுது. இப்போ பெருக்கி போடுங்க. 7 28. p² அப்படியே இருக்கும். இந்த 3ஐயும் இந்த 4ஐயும் ஆட் பண்ணி போடுங்க. இப்போ பாருங்கள், 7 28 போட்டாச்சு. பியோடைய பவர் இங்கே 3, அங்கே 4. அப்படின்னா ஆகும் 28p⁴. புரியுதா? 28p⁴. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. விடுபட்ட எண்களை காண்க. பெருக்கற் பலனின் விடுபட்ட எண்களை காண்க. இப்போ பாருங்க, mn தனியாக போட்டுக்கணும், நம்பர் அங்கே தனியாக போட்டுக்கணும். ஏன்னா அங்கே mnலாம் கொடுத்துட்டாங்க. இங்கே mn தான் குறையுது. என்ன குறையுதுன்னு பாருங்கள். இங்கே m² இருக்குது, இங்கே m⁴ இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு m தான் தேவை.
இங்கே எம் போட்டால் எம் கியூபோட எம் பவர் 4 வந்துடும். இங்கே n இருக்குது, அங்கே n பவர் கியூப் இருக்குது, அப்போ n ஸ்கொயர் வரணும். எம்மும் n ஸ்கொயரும் எங்கே இருக்கு பாருங்க, m n ஸ்கொயர். ஓகேவா? இங்கே மைனஸ் இருக்கு, என்ன ஆகும், இங்கே மைனஸ் மூவும்போது 27. அப்போ தான் கரெக்ட் ஆன்சரு. ஆனால் புக்கில் ஆன்சர் மாறி வருது, பார்த்துக்கோங்க. இந்த குறி இருக்கவே இதுதான் வருது. அடுத்தது பாருங்க, சதுரத்தின் பரப்பளவு எனில் அதன் பக்க அளவு காண்க. சதுரத்துக்கு ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர். ஏரியாவுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அப்போ ஏ கேட்டால் என்ன பண்ணணும், ரூட் ஆஃப், சைடு கேட்டால் ஏ ஸ்கொயர் போடணும். சைடு போட்டால் ரூட் எடுத்தால் போதும். ஏ இன்ட்டு ஏ தானே ஸ்கொயரு. அப்போ ஒரு ஏவுடைய வேல்யூ தெரியும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 36 x பவர் 4 இதுதான் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 36க்கு 6, இது 6 இன்ட்டு 6 36. இங்கே பாருங்க, 6 ஸ்கொயருக்கு 6 எடுத்துக்கிட்டோம். 6 ஸ்கொயர் தான் 36. ஸ்கொயருக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இங்கே 4 இருந்தால் அதில் பாதி எக்ஸ் பவர் 2, இதில் பாதி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இதில் வெறும் ஒய் தான் எடுத்துக்கிறோம். 2க்கு 1, 4க்கு 2, இதுதான் ஸ்கொயர் ரூட்டு. ஓகேவா? இந்த ஆன்சர் இருக்கா பாருங்க, 6x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் ஒய், இதுதான் வந்து இதனுடைய பெஸ்ட் ஆன்சர். அடுத்தது ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு அதன் அகலத்தை காண்க. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு நீளம் இன்ட்டு அகலம் வரும். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, நீளம் இன்ட்டு அகலம். இப்போ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா இன்னொன்று கண்டுபிடிப்பீங்களா, கண்டுபிடிக்க மாட்டீங்களா? பாருங்க, இதை கொடுத்துட்டாங்க, இதை வகுக்கணும். என்ன அது போட்டு காட்டிடுறேன், அது குழப்பம். 48 m ஸ்கொயர் n கியூப் பை 8 mn ஸ்கொயர். இப்போ பாருங்க, இது நான் ஆன்சர் ஒண்டி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சம் சொல்கிறேன். இது வந்து மொத்த பரப்பளவு. இது வந்து ஒரு பக்கம் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, செவ்வகத்தின் பரப்பளவு L இன்ட்டு பி, இது வந்து ஏரியா. இப்போ உனக்கு பிரெத்தோ லென்த்தோ கேட்டால் என்ன ஆகும், ஏரியா பை, இங்கே பிரெத்து கேட்டாக்கா லென்த்து கீழே போகும், லென்த்து கேட்டாக்கா ஏரியா பை பி, பிரெத்து மாறிடும். பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம், அதுதான் பரப்பளவு ஏ. உனக்கு பி கேட்டாங்கன்னா ஏரியா பை எல், எது கேட்குறாங்களோ அதை வச்சுட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. பி கேட்டாக்கா எல்லாம் வகுக்கணும். லென்த்து கேட்டாக்கா ஏரியா பை பிரெத்து. இதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே வகுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 4 8 8 6 8 48. இங்கே ஒரு எம் அடிச்சாச்சு, இந்த 2க்கு 1 போயிடும். இந்த ஸ்கொயருக்கு போயிடுச்சுன்னா இப்போ மேலே இருக்கிறது ஒரு ஸ்கொயர்னா 1 1 இருக்குது. இங்கே 2 இருக்குன்னா 3ல் 2 போச்சுன்னா 1, இங்கே 1 போயிடுச்சுன்னா இங்கே 2ல் 1 போயிடுச்சு. மறுபடியும் போடுறோம் பாருங்க, 48 m ஸ்கொயர் n கியூப் பை 8 mn n ஸ்கொயர். இங்கே பாருங்க, 4 8 8 6 8 48. இங்கே ஒரே ஒரு எம் தான் இருக்குது. அடிக்கும் போது என்ன ஆகும், இந்த 2 எம்மில் ஒரு எம் தான் மிச்சம் இருக்கும். இந்த 2 எண்ணில் 3 எண்ணில் 2 போச்சுன்னா மீதி இங்கேயும் 1 தான் இருக்கும். அப்போ ஆன்சரு 6mn 6mn. அதே மாதிரி ஆன்சர் இருக்கா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சரே அதுதான், 6mn. அப்புறம் ஒரு செவ்வக வடிவ நீளத்தின் பரப்பளவு, சதுர அலகுகள் மற்றும் அகலம் கொடுத்துட்டாங்க. பரப்பளவு கொடுத்துட்டா என்ன ஒன்றும், இதுலேருந்து இதை வகுக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போட்டோம்ல எல் இன்ட்டு பின்னு, அது ஸ்கொயராக இருக்க ஏ இன்ட்டு ஏ, இதை எதாவது டிவிஷன் பண்ண ஆகும். இது ஃபார்முலா
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருடைய ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. என்ன அடிச்சு காட்டுமா? இங்கே பாருங்க, பரப்பளவு ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது பரப்பளவு ஏரியா. பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்க? அகலம். ஒரே நிமிஷம். செவ்வக நிலத்தின் பரப்பளவு ஏரியா எவ்வளோ வருது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். மற்றும் அகலம், அகலம்னா பி, ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி. அவங்களே எல்லாம் பிராக்கெட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. எனில் அது நீளம் காண்க. ஏரியானாவே என்ன ஆகும்? நீளம் இன்ட்டு அகலம். ஏரியானாவே நீளம் இன்ட்டு அகலம் தான் ஏரியா. இதனுடைய ஆன்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ பாருங்க, நீளம் தான் வேணும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். கொடுத்துருக்கிற அகலம் கீழே வந்துடும், இந்த பி வந்து கீழே வந்துடும். எவ்வளோ? ஏ மைனஸ் பி. இதில் நமக்கு அடிக்கவே தெரியாது, நல்லா பார்த்துக்கோங்க. இதையும் அடிக்க தெரியாது. இதனுடைய ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி. ஓகேவா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி. கீழே என்ன இருக்கு? ஏ மைனஸ் பி. இங்கே பாருங்க, ரெண்டும் பெருக்கலாக இருக்கு. என்ன பண்ணலாம்? அடிச்சிடலாம். அப்போ அதனுடைய ஆன்சர் ஏ பிளஸ் பி. ஆன்சர் ஏ பிளஸ் பி. ஓகேவா? இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க. ஓகே, ஒரே நிமிஷம். இந்த டேப்லர் காலம் போடும்போது இந்த இடத்துல கவனக்குறைவு. நான் இதை எடுத்துக்கிட்டேன். எக்ஸுக்கு பதில் எக்ஸ் பவர் 5 போட்டு இங்கே x6 போட்டிருக்கேன். போன வீடியோவில் பார்க்கும்போது இது x2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.